ஹாய் ஹலோ வாங்க, இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃபனுக்கு, ஸ்நாக்ஸ்க்கு, லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரே மாதிரியான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மஷ்ரூம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தக்காளி அந்த கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி வதக்கி விடுங்க. கூடவே மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு ஒரே ஒரு சொட்டு கூட தண்ணி தேவையில்லைங்க. இந்த தக்காளி நல்லா வதங்க இந்த மஷ்ரூம் போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அதில் நல்லா தண்ணி விட்டு மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு அது வேகிறதுக்கு சரியாக போயிடும். எந்த தண்ணியும் நீங்கள் ஊற்றவே தேவையில்லை. இது ஊறுகாய் மாதிரி நல்லா சுருண்டு வரும். சாப்பிடுவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஷ்ரூமில் கிரேவி அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி, இல்லைனா தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். அது நல்லா ஒரு வதங்கினதும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதும் கூடவே பெப்பர் கொஞ்சம் தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாகிடும். நிறைய மசாலா எதுவுமே தேவையில்லை. பிகினர்ஸ் கூட சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். நீங்கள் இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை எடுத்து போட்டு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு காளான் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த ஹோட்டலெல்லாம் போனீங்கன்னா நம்மளை உட்கார வச்சுட்டு போய் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா டிஷ்ஷும் செஞ்சு எடுத்துருவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி மெத்தேட் தான் இது. சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். சுட சுட ரசம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. அதுவே நீங்கள் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாண்ட்விச் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சாப்பிடவே நீங்கள் பட்டர் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் டயட் இது இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நார்மலாக வெறும் மஷ்ரூம் மட்டுமே வச்சு நீங்கள் சும்மா லைட்டாக ஆயிலில் டோஸ்ட் பண்ணி கொடுத்தா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிட மொறுன்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணிவிட்டு சாஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நான், பரோட்டா எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா கட் பண்ணி பசங்களுக்கு, பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப ஆயிலும் கம்மியாக இருக்கிறதுனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. மஷ்ரூம் சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. எப்பயுமே நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பாக்ஸுக்கு கூட இதை பசங்களுக்கு நீங்கள் போட்டு தரலாம். வாங்க, கட் பண்ணிவிட்டு அப்பாவை கொடுத்து சாப்பிட சொல்லுவோம்.